Hello students, welcome to the text part. Actually electronic payment system 90% நம்ம கவர் பண்ணிட்டோம். Actually லாஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூபிஐ அண்ட் உங்களுக்கு என்ன கொடுத்தனா கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு அந்த ரெண்டு டாபிக் தான் இன்னும் பெண்டிங் இருக்கு. ரிமைனிங் எல்லா டாபிக்குமே நம்ம கவர் பண்ணி ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நீட் இருக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கண்டிப்பா போய் ஒன்ஸ் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணுங்க. இப்ப ஆல்ரெடி இதுல என்ன சொல்றது எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னாவே எப்படி வந்து இன்டர்நெட் வழியா பேமெண்ட் பண்ண போறோம். அதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இப்போ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம், டெபிட் கார்டு யூஸ் பண்ணலாம், இல்ல அக்கவுண்ட் வழியா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்ல என்ன சொல்றது எலக்ட்ரானிக் கேஷ் பேமெண்ட்ஸ்ல இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன சொல்றது மொபைல் பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங், ஜிபே இது அந்த ஜிபே பண்றோம் பாத்தீங்களா, அந்த யுபிஐ அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாருக்குமே இப்ப ஜெனரலா அவேரா தான் இருப்பாங்க. என்ன சொல்றது ஜிபே எப்படி பண்றது? ஜிபே மீன்ஸ் கூகுள் பே, பேடிஎம் இது எல்லாமே யுபிஐ ஐடி யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண போறோம் அப்படிங்கறத உங்களுக்கு ஃபைனலி குடுத்துருக்காங்க. அது ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இன்னைக்கு. ஓகேவா? லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் பார்த்தோம். அது 2மே சேம் தான். ஆனா என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நான் அந்த கிளாஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா அந்த அந்த வீடியோ ஒன்ஸ் பாருங்க. இப்ப யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸஸ்ன்னு சொல்லுவாங்க. யுபிஐக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ். இது என்னன்னா ரியல் டைம் பேமெண்ட் சிஸ்டம் டெவலப்டு. இந்த ஒரு ரியல் டைம் பேமெண்ட் சிஸ்டம் வந்து யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா, நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இந்தியால. எதுக்கு அப்படின்னா, டு ஃபெசிலிட்டேட் இன்டர் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஃபெசிலிட்டேட் பண்றதுக்காக தான். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா இருக்கும், செக்யூரா இருக்கும். இன்ஸ்டன்ட் பேமெண்ட் ஃபெசிலிட்டி. இப்ப நீங்க ஏதாவது கடைக்கு போறீங்க, ஒரு டீய குடிக்கிறோம், ஒரு ஜூஸ் குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ம் அ கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணுவோம், அமௌண்ட்ட போட்டுருவோம். ஸோ எப்படின்னா இன்ஸ்டன்ட்டா அமௌண்ட்ட குடுத்தாச்சு. ஸோ அந்த மாரி இன்ஸ்டன்ட்டா அமௌண்ட்ட செக்யூரா குடுக்கறதுக்காக தான் யுபிஐ சிஸ்டம். இது யார் இந்த இன்டர்ஃபேஸ எப்படி ரெகுலேட் பண்றதுக்கு யார் பண்ணாங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். நம்மளோட மொத்த அமௌண்ட்டுக்குமே யாருன்னா, அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். அவங்க தான் இத வந்து ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா, தட் மீன்ஸ் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி நடக்கணும் அப்படிங்கிற எல்லாமே இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் சொல்லியிருக்காங்க. இத எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, ஃபண்ட வந்து இன்ஸ்டன்ட்டா பிட்வீன் 2 பேங்க் அக்கவுண்ட் வழியா சென்ட் பண்றதுக்கு இன்ஸ்டன்ட்டா பண்றதுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அன்லைக் ட்ரெடிஷனல் வாலெட்ஸ் மாரியோ, இல்ல ஸ்பெசிஃபைட் அமௌண்ட் ஆஃப் மனி ஃப்ரம் யூசர் ஸ்டோர் இட்ஸ் ஓன் அக்கவுண்ட்ல இருந்து ஆம் அனுப்புறது. யுபிஐ வித்ட்ராஸ் அண்ட் டெபாசிட்ஸ் ஃபண்ட்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த bank account. Whenever transaction is recorded, it provides a peer-to-peer calc records which can be scheduled and paid as a per requirement and convenience. இன்னொன்னு இருக்கு. இப்ப நம்ம வந்து ஏதாவதுல டிரான்சாக்ஷன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். யுபிஐ ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். யுபிஐ ஐடி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஜிபேவோட இது யூஸ் பண்றோமா, இல்ல பேடிஎம் அந்த என்ன ஆகும்னா, அந்த இடத்துல எஸ் கேட்கும். நம்ம எஸ் கிளிக் பண்ணா உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா, அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். இல்லையா, இப்ப நீங்க வேற யாருக்காவதுனா ஜஸ்ட் ஃபோன் நம்பர் இருந்தா போதும். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அமௌண்ட்ட வந்து சென்ட் பண்ணிற முடியும். இதெல்லாம் தான் யுபிஐ ஐடி சொல்லுவோம். யுபிஐ ஐடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நார்மல் ஜிமெயில் ஐடி மாரி தான் இருக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு ஜிபே நம்பர்ல ஒரு ஜிபே வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூகுள் பே வச்சிருக்கீங்க. கூகுள் பேல யுபிஐ ஐடின்னு ஒரு இடத்துல யுபிஐ ஐடி இருக்கு. உங்களோட செட்டிங்ஸ்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, அது எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட் லைக் மெயில் ஐடி மாரி தான் இருக்கும். இப்போ உங்க நேம் வந்து சம்திங் ரம்யா அப்படின்னா, ஆ அதுக்கு என்ன சொல்றது? அந்த மாதிரி இருக்கும். @2656 போட்டு ஓகே ஐசிஐசிஐ அந்த மாரி ஏதாவது ஒரு நேம்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம உள்ள போய் பார்க்கலாமா? இப்ப யுபிஐ வந்து எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத பேஸ் பண்ணினா இம்மீடியேட் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பேஸ் பண்ணி தான். டு இனிஷியேட் த டிரான்சாக்ஷன் த யுபிஐ அப்ளிகேஷன் 2 டைப் ஆஃப் அட்ரஸ் இருக்கும். ஒண்ணு வந்து குளோபல் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து லோக்கல் அட்ரஸ். லோக்கல் அட்ரஸ்ங்கிறது விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ். குளோபல் அட்ரஸ்ங்கிறது பேங்க் அக்கவுண்ட் நம்பர்ஸ் அண்ட் ஐஎஃப்எஸ்சின்னு சொல்றாங்க. இப்ப விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் ஆல்சோ கால்ட் அஸ் யுபிஐடி. நான் யூனிக் ஐடி இப்ப சொன்னேன் பாத்தீங்களா? நேம் வந்து பேங்க் நேம் இருக்கும். ஜஸ்ட் லைக் இமெயில் ஐடி மாரி தான் இருக்கும். நான் உங்களோட நேம் சம்திங் ஏதாவது ஒரு நேம் ஓகே ஐசிஐசின்னா பேங்க் அக்கவுண்ட் பேங்க் நேம் அந்த மாரி தான் இருக்கும். இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ட் பண்றதுக்கு ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்குக்கு சென்ட் பண்றதுக்கும், ரிசீவ் பண்ணதுக்கும் எனேபிள் பண்ண யூட்டிலைஸ் ஆகும். இந்த பேங்க் ஆர் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அலோஸ் த கஸ்டமர் ஜெனரேட் விபிஐ யூசிங் போன் நம்பர். விபிஐ வந்து ஜெனரேட் பண்ணும். அது என்னன்னா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அ கஸ்டமர் வந்து ஜெனரேட் பண்ண வைக்குது. அது எதுக்குங்கன்னு விபிஐ யூசிங் நம்பர் அசோசியேட்டட் வித் ஆதார் நம்பர் அண்ட் பேங்க் அக்கவுண்டோட விபிஐ எத ரீப்ளேஸ் பண்ணும்னா, பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் தட் வை கம்ப்ளீட்லி ஹைட்ஸ் கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன். இப்ப இந்த விபிஐ ஜெனரேட் பண்றதுனால நம்மளோட அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கம்ப்ளீட்டா ஹைட் ஆயிரும். சோ அதனால அது ரொம்ப செக்யூரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ த எம்பின் அதான் மொபைல் பேங்கிங் பெர்சனல் ஐடென்டிஃபை எம்பின்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாரும் இப்ப நான்
இப்ப நம்மளே மொபைல் பேங்கிங் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். 4 டிஜிட்ஸ் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். அதுதான் எம்பின். 6 டிஜிட்ஸ் போடலாம். ஏடிஎம் கார்டுக்கு எப்படி பின் நம்பர் செட் பண்றோமோ, அது மாரி மொபைல் பேங்கிங்க்கும் பின் நம்பர் செட் பண்ணலாம். இஸ் ரெக்வைர்ட் டூ கன்ஃபர்ம் ஈச் பேமெண்ட்டையும் கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி யுபிஐ என்ன பண்ணுதுன்னா, அலோஸ் த ஆப்பரேட்டிங் மல்டிபிள் பேங்க் அக்கவுண்ட்ஸ் இன் சிங்கிள் மொபைல் அப்ளிகேஷன் வழியா. சம் யுபிஐ அப்ளிகேஷன் எதை அலோ பண்ணுதுன்னா, கஸ்டமர்ஸ் டு அத சொன்ன பார்த்தீங்களா, ஆதார் கார்டு அந்த விபிஐ ஆப்ஷன்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதனோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இமிடியேட்டா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சிங்கிள் மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் அக்சஸிங் மல்டிபிள் பேங்க் அக்கவுண்ட் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். சிங்கிள் கிளிக் அத்தன்டிகேஷன். இட் இஸ் நாட் ரெக்வயர்ட் என்டையர் டீடைல்ஸும் தேவையில்ல. கார்டு நம்பர் அதெல்லாம் ஃபோன் நம்பர் இருந்தாவே போதும் எல்லா டிரான்சாக்ஷன். எலக்ட்ரானிக் பேமெண்ட் வில் பிகம் மச் ஈஸியரா இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்து கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு தான். இது 2வே இருக்கு. கேஷ் ஆன் டெலிவரின்னு சொல்றா. கலெக்டர் டிரான்சாக்ஷன்னு சொல்லலாம். இப்ப கேஷ் ஆன் டெலிவரி என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க அமேசான்லயோ, மீஷோலயோ, ஜெப்டோலயோ நீங்க ஏதாவது ஒரு ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா, இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வந்து ப்ராடக்ட் வந்து வந்ததுக்கு அப்புறம் நான் அமௌண்ட் குடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப ப்ராடக்ட் ரிசீவ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணோம்? அதுதான் கேஷ் ஆன் டெலிவரி. இப்ப ப்ராடக்ட் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, கேஷ் குடுக்குறது, இல்ல அப்ப போய் ஜிபே பண்றது, இல்ல அப்ப டெபிட் கார்டோ, கிரெடிட் கார்டோ யூஸ் பண்ணி பே பண்றதுக்கு பேரு தான் கேஷ் ஆன் டெலிவரி. இப்ப நம்ம கேஷா குடுக்குறோம் அப்படின்னா, அது கேஷ். இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலெக்ட் டூ டிரான்சாக்ஷன். எப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன கலெக்ட் பண்ண போறாங்க. அவங்களே மெஷின் வச்சிருப்பாங்க. நம்ம கார்டு குடுத்தா ஸ்வைப் பண்ணிப்பாங்க. இல்ல நான் ஜிபே பண்றனாலும் அவங்க அதுக்கான ஸ்கேனர் கியூஆர் கோட் வச்சிருப்பாங்க. அத ஸ்கேன் பண்ணி நம்ம அமௌண்ட்ட சென்ட் பண்ணிக்கலாம். இதுதான் கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கேஷ் ஆன் டெலிவரி ஆல்சோ கால்ட் அஸ் அ கலெக்ஷன் ஆன் டெலிவரி. டெலிவரி அப்போ கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான். இது எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க? மோட் ஆஃப் பேமெண்ட் விச் பேமெண்ட் இஸ் மேட் ஒன்லி த ரிசிப்ட் குட்ஸ் ரேதர் இன் அட்வான்ஸ். ஓகேவா? அட்வான்ஸா இல்லாம ரிசிப்ட் வந்து ரிசீவ் ஆனதுக்கு என்னன்னா ரிசிப்ட் யாருன்னா யார் ரிசீவ் பண்ண போறாங்களோ அவங்களுக்கு பொருள் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம பேமெண்ட் பண்ண போறோம். But since the forms of payment have become more common, the word cash sometimes replaced இந்த கேஷ்ங்கிற வேர்ட் வந்து கலெக்ட்னு ரீப்ளேஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா, இப்ப என்ன அப்படின்னா, இப்போ பேமெண்ட்ஸ் சிஸ்டம் தான் அட்வான்ஸா இருக்குல்ல. சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து கேஷா குடுக்காம, நம்ம பொருள வாங்குனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிபேவோ இல்ல கார்டோ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா, அமௌண்ட்ட சென்ட் பண்ண போறோம். அதனால தான் அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கலெக்டிவ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு மாத்திருக்காங்க. இதோட உங்களுக்கு இந்த கேஷ் ஆன் டெலிவரியோட முடிஞ்சிருச்சு இந்த லெசன். ஆக்சுவலி எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்ல வந்து என்டையரா எலக்ட்ரானிக்லா தட் மீன்ஸ் இன்டர்நெட் யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் அமௌண்ட்ட நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோங்கிறதா. சோ இது காமன் திங்க் தான். எல்லாத்துக்குமே நீங்க ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. த்ரூ த இன்டர்நெட், த்ரூ த கம்ப்யூட்டர், த்ரூ த மொபைல் ஃபோன். மொபைல் ஃபோன்ல யூஸ் பண்ணா ஆப் யூஸ் பண்ணணும். இன்டர்நெட்ல யூஸ் பண்ணா குரோம்ல இது வழியே சர்ச் பண்ணிக்கலாம். இதுல கிரிப்டோ கரன்சி ஒரு சின்ன டாபிக் இருந்துச்சு. மைக்ரோ அண்ட் மேக்ரோ கரன்சி. மைக்ரோனா சின்ன சின்ன அமௌண்ட் டிரான்சாக்ட் பண்ணா அது வந்து மைக்ரோ. அதே பெரிய பெரிய அமௌண்ட் எல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணா மேக்ரோன்னு இருந்துச்சு. இதெல்லாம் தான் உங்களோட புக்ஸ்ல வந்து இந்த லெசன்ல 16th சாப்டர்ல இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 16th சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சாப்டர் நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இந்த சாப்டர்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்ல வேற ஏதாவது டாபிக்ஸோ நீட் இருக்கு இல்ல அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பிங்க் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃபர்தரா அப்லோட் பண்றேன். தேங்க் யூ சோ மச். பாய்.